இந்த பிரத்யேகமான விளக்கு உரைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம அலச போற விஷயம் உண்மையிலேயே உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். தமிழ்நாட்டுல இருக்கிற தாளவாடிங்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கும் லண்டன்ல இருக்கிற ஒரு நவீன பல்கலைக்கழகத்துக்கும் இடையில ஒரு அறிவியல் பாலம் உருவானா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. எந்த பெரிய எக்யூப்மெண்ட்டும் இல்லாம முழுசா டெக்டா போன பேட்டரி காஸ்மிக் கதிர்களை உள்வாங்கி தனக்குத்தானே உயிர் கொடுத்துக்குதுன்னு ஒருத்தர் சொன்னா நம்புவீங்களா? ஆனா அதான் இங்க நடக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இடையிலான ஆராய்ச்சியில உருவான பானு நானோ அற்புதம் பற்றிய தகவல்களை தான். எந்த சார்பும் இல்லாம அவங்க முன்வைக்கிற இந்த குவாண்டம் தத்துவத்தை நாம இப்போ முழுமையா புரிஞ்சுக்கலாம். வாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். 63 இந்த நம்பர் தான் இந்த மொத்த ஆராய்ச்சிக்கும் மச்சாணி. அந்த தாளவாடி தந்தை முன்வைக்கிற மிக முக்கியமான கோரிக்கை இதுதான். தன்னுடைய சோதனையோட 63வது நாள்ல தூக்கி போடுற நிலைமையில இருந்த ஒரு டெட் பேட்டரி திடீர்னு உயிர் தெழுந்து கரண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. 60 நாள் தொடர்ந்து எரிஞ்சு 2 நாள் ரெஸ்ட்ல இருந்த அந்த பேட்டரி வெளியில இருந்து எந்த சார்ஜும் பண்ணாமலேயே மறுபடியும் வேலை செய்ய தொடங்குச்சுன்னு அவரோட நோட்புக்ல ரொம்ப துல்லியமா பதிவு செஞ்சிருக்காரு. பகுதி 1 மின்கலத்தின் குவாண்டம் மறுபிறவி. உள்ளே இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் முழுசா தீர்ந்து போன பிறகும் ஒரு பேட்டரியால எப்படி மறுபடியும் இயங்க முடியும்? இந்த கேள்விக்கு அந்த தந்தை சொல்ற பதில் ரொம்ப சிம்பிள். இயற்கை நம்மிடம் பாடம் நடத்தி கொண்டே இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. புத்தகத்துல படிச்ச அறிவியலை விட இயற்கையை நேரடியா கவனிச்சு கத்துக்கிட்ட ஒரு இயற்கை அறிவியல் தத்துவமா தான் இதை அவர் பார்க்கறாரு. இயற்கை எப்படியும் தனக்கான ஒரு வழியை உருவாக்கும் அப்படிங்கறதான் அவரோட அசைக்க முடியாத நம்பிக்கை. இப்போ அவர் முன்வைக்கிற அந்த டேட்டாவை கொஞ்சம் பார்ப்போம். முழுசா செயலிழந்த அந்த பேட்டரி 60 நாள் வேலை செஞ்சுட்டு 2 நாள் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் தடால்னு 2.4 வோல்ட், அதாவது 2400 மில்லி வோல்ட் அளவுக்கு பவர் ஜம்ப் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம 12 மில்லி ஆம்பியர் திறனும் அதுல இருந்து கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம்? வளிமண்டலத்தில் இருக்கிற காஸ்மிக் கதிர்கள் அந்த பேட்டரியை அப்படியே தனக்குள்ள இழுத்து அதை ஆற்றலா மாத்துது அப்படிங்கறது தான் அவரோட வாதம். பகுதி 2 இரட்டை பீட்டா சிதைவு ரகசியம். இப்போ இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் இருக்கு. பேட்டரி பத்தின நம்மளோட அடிப்படை புரிதலையே அவர் மாற்றி எழுதுறாரு. பொதுவா உள்ள இருக்கிற கெமிக்கல் தீர்ந்துட்டா பேட்டரி அவ்வளோதான்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா கெமிக்கல் தீர்ந்தாலும் இந்த அணுச்சிதைவு சாகாதுன்னு அவர் சொல்றாரு. இதை நாம ரொம்ப நியூட்ரலா அணுகணும். இது சாதாரண கெமிக்கல் ரியாக்ஷன் கிடையாது. நம்ம பேட்டரியோட அந்த அவுட்டர் கவர் இருக்கு இல்லையா, அது வெறும் ஒரு மீடியம், அதாவது ஒரு ஊடகம் மட்டும்தான். அந்த ஊடகத்தை பயன்படுத்தி காஸ்மிக் எனர்ஜியை தொடர்ந்து அறுவடை செய்ய முடியும். இதத்தான் அவர் ஆட்டோ பீட்டா சிதைவு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட்டுகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் கவனிங்க. முதல்ல எவரெடி பேட்டரியை வச்சு அவர் செஞ்ச சோதனை 31 நாள் வந்துச்சு. அது கார்பன் 14 ஐசோடோப்பை அடிப்படையா வச்ச சிங்கிள் பீட்டா சிதைவு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப டியூரசெல் ஊடகத்துல நடக்கிறது 63 நாளையும் தாண்டி நீடிக்கிற இரட்டை பீட்டா சிதைவு. இதுல பொட்டாசியம் 40 அப்புறம் கார்பன் 14 ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யுதான். இது காத்துல இருக்கிற நைட்ரஜன் 14 கூட ரியாக்ட் ஆகி நியூட்ரான் புரோட்டான்களா மாறி தொடர்ந்து எனர்ஜியை கொடுக்குதுன்னு அவர் விளக்குறாரு. குவாண்டம் சயின்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு பல கோடிகள் செலவாகுமோ, பெரிய பெரிய மிஷின்ஸ் வேணுமோன்னு நாம நினைக்கலாம். ஆனா அவர் யூஸ் பண்ற மெத்தட் ரொம்ப ரொம்ப சிம்பிள், செலவும் கம்மி. ஒரு சின்ன டப்பாவில் கிராஃபைட் பவுடரையும் பொட்டாசியம் பவுடரையும் கலந்து அதுல 2 கார்பன் கம்பிகளை சொருகுனா மட்டும் போதும். அது தனக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ் முனைகளை குவாண்டம் வைப்ரேஷன் மூலமா தானாவே முடிவு செஞ்சுக்கும்னு அவர் சொல்றாரு. கேட்கறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? பகுதி 3 தாளவாடி முதல் லண்டன் வரை. இந்த கதையோட அடுத்த கட்டம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது எதை நமக்கு காட்டுதுன்னா 2 முற்றிலும் வேற வேற உலகங்களோட இணைப்ப. ஒரு பக்கம் எந்த ஒரு பெரிய லேப் வசதியும் இல்லாம தாளவாடியில தினமும் இயற்கையை கவனிச்சு உருவாகிற அடித்தட்டு அறிவியல். இன்னொரு பக்கம் லண்டன்ல இருக்கிற புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்துல சொல்லிக் கொடுக்கப்படுற அட்வான்ஸ்ட் குவாண்டம் அண்ட் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் தத்துவங்கள். அங்கதான் அவரோட பொண்ணு EL MSc ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த 2 உலகங்களையும் ஒன்னா சேர்த்துதான் இந்த இரட்டை பீட்டா சிதைவு கோட்பாட்டை அவங்க நிரூபிக்க முயற்சி பண்றாங்க. இந்த ஆராய்ச்சியில தட்பவெப்பநிலை, அதாவது டெம்பரேச்சர் ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுது. தன்னோட பொண்ணுகிட்ட அந்த அப்பா ரொம்ப கண்டிப்பா சொன்ன ஒரு விஷயம் தினமும் டெம்பரேச்சரை நோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். யோசிச்சு பாருங்க, தாளவாடியில 32ல இருந்து 33 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயில் அடிக்குது. ஆனா லண்டன்ல கிளைமேட் ரொம்ப கூலிங்கா இருக்கும். இந்த மாதிரி இடத்துக்கிடம் மாறுபடுற வெப்பநிலை அந்த காஸ்மிக் அறுவடையை எப்படி பாதிக்குதுன்னு துல்லியமா கண்டுபிடிக்கணும். அதுதான் இதோட மெயின் ஃபோக்கஸ். பகுதி 4 மும்முனை பல்கலைக்கழக ஆய்வுத் திட்டம். சரி, இத வெறும் பேச்சோட நிறுத்திக்காம இந்த பானோ நானோ தத்துவத்தை இன்டர்நேஷனல் லெவல்ல அதிகாரப்பூர்வமா நிரூபிக்க அவரோட பொண்ணு லண்டன்ல ஒரு சூப்பர் மாஸ்டர் பிளான் போடுறாங்க. இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இத ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்ல மட்டும் கொடுக்காம 3 வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ல சப்மிட் பண்ண போறாங்க. இரட்டை பீட்டா சிதைவை நிரூபிக்க பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், கெமிக்கல்ஸ் தீர்ந்த அப்புறமும் எனர்ஜி வரத விளக்க கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், அப்புறம் அந்த நைட்ரஜன் கார்பன் நியூட்ரான் மாற்றங்களை விளக்க குவாண்டம் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட். இப்படி ஒரு மும்முனை தாக்குதலுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க.
இந்த சோதனையில எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுன்னு அந்த தந்தை ஒரு கராரான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரு. அதாவது ஒரே ஒரு எல்இடி லைட்டை மட்டும் யூஸ் பண்ணாம 2 வெள்ளை எல்இடிகளை கனெக்ட் பண்ண சொல்றாரு. ஏன்னு கேக்குறீங்களா? அப்பதான் வெளியிலிருந்து உறிஞ்சப்படுற அந்த 980 மில்லி ஆம்பியர் பவர் முழுமையா செலவாகுது அப்படிங்கறத சயின்டிஃபிக்கா நிரூபிக்க முடியும். பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகவே இல்ல அப்படிங்கறத காட்ட இது ஒரு மிக முக்கியமான ஆதாரமா இருக்கும். இது அடுத்ததா எப்படி ஒரு பிரம்மாண்டமான விஷயமா மாறப்போகுதுன்னு இப்ப பாப்போம். இவங்க வெறும் இந்த சின்ன பேட்டரியோட நிறுத்திக்கிற ஐடியால இல்ல. அடுத்த 2 வருஷத்துல இந்த டெக்னாலஜிய 20 கிலோ எடையுள்ள ஒரு பெரிய ஜெனரேட்டர் அளவுக்கு மாத்துறது தான் அவங்களோட டார்கெட். அப்படி மாத்திட்டா அதிலிருந்து 3000 வாட்ஸ், அதாவது 1 மணி நேரத்துக்கு சுமார் 3 யூனிட் கரண்ட்டை எந்த எரிபொருளும் இல்லாமலே தொடர்ந்து உற்பத்தி செய்ய முடியும்னு உறுதியா சொல்றாங்க. இது மட்டும் உண்மையாயிடுச்சுன்னா நினைச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய எனர்ஜி ரெவல்யூஷன். கடைசியா நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். எந்த பெரிய பின்னணியும் இல்லாத ஒரு சின்ன கிராமத்துல ரொம்ப கம்மி செலவுல தன்னிச்சையா நடக்கிற இந்த ஆராய்ச்சியில சொல்லப்படுற பானு நானோ கோட்பாடு உண்மையிலேயே உலகத்தோட ஆற்றல் அரசியலையே தலைகீழா மாத்திடுமா? ஒருவேளை பிரபஞ்ச ஆற்றலை நாம நினைக்கிறத விட ரொம்ப ஈஸியா அறுவடை செய்யற ரகசியத்தை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா? இந்த வித்தியாசமான ஆராய்ச்சியோட ஃபைனல் ரிசல்ட் என்ன ஆக போகுதுன்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த சுவாரஸ்யமான அலசல் கண்டிப்பா உங்களை சிந்திக்க வச்சிருக்குன்னு நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு ஆழமான விளக்க உரைகளை சந்திப்போம். நன்றி.